முதல் குறளுக்கு நகர்வோம். நில்லாதவற்றை நிலை என என்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்ட்டு சொல்றார். நில்லாதவை அப்படின்னா நிலை இல்லாதவற்றை நிலையானவை என்று உணரும். அப்படி உணர்வது புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். புல்லறிவாண்மை அப்படின்னா புல்லிய அறிவை ஆளும் தன்மை அல்லது தாழ்ந்த அறிவை ஆளும் தன்மை அப்படின்னா அறிவின்மை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த புல்லுக்கு பார்த்தீங்கன்னா புற்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரறிவு தான் இருக்கும். அந்த அறிவு உடையவர்கள் தான் புல்லறிவு உடையவர்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ இந்த உலகத்துல நில்லாதவற்றை நிலைத்தவை அப்படின்ட்டு நினைக்கிறது புல்லறிவாண்மை அப்படின்னு சொல்றாரு. அது கீழானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது வள்ளுவர் முதல் குறள்லயே அசிங்கப்படுத்துறாரு. நில்லாதவற்றை நிலைன்னு நினைக்கிற பத்தியா, அது அந்த புல்லறிவாண்மை கீழானது அப்படின்ட்டு முதல் குறள்லயே மனிதர்களை அசிங்கப்படுத்துறாரு. யாரெல்லாம் நிலையாமையை உணராம எல்லாமே நிலைத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்புறோம் பார்த்தீங்களா, அவங்கள சொல்றாரு. இப்போ நிலையாமையை உணரணும் அப்படின்ட்டு வள்ளுவர் மறைமுகமா சொல்றாரு.